உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கடக லக்கண சகோதர சகோதரிகளே, பாதகாதிபதி மாரகாதிபதி என்ன செய்யும்? பாதகாதி பற்றிய ஒரு ஆய்வு நான் நிறைய பண்ணியிருக்கேன். மாரகாதிபதி அப்படிங்கிறது அதை நம்ம பார்த்து பயந்துக்க கூடாது. அந்த மாரகம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வயோதிக காலகட்டங்களில் என் அனுபவத்தில் அப்போ அந்த திசாயோ புத்தியோ காலங்கள் நடக்கும் பொழுது அது மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எடுத்தோம்னு கண்டத்தை சொன்னோம்னா கண்டத்திலே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆக பாதகாதிபதியை மெயினாக பார்க்கலாம். இப்போ மாரகாதிபதி எங்கள் அப்பா கடக லக்கணம், சூரியனுடைய புத்தி நடந்தது, 84 வயசு, நோ மோர். அதே 34 வயசுக்காரங்களுக்கும் அதே கடக லக்கணத்துக்கு சூரிய புத்தி கெடுதல் செய்யுமா? கேள்வி தான். இல்லை. அப்போ ஜோதிடம் மிகப்பெரிய பெருங்கடல். இதில் எல்லாருமே என்ன கேட்டால் 1ஆம் கிளாஸ் தான். அதுக்கு மேலே நம்ம இதை பிஹெச்டி வேணால் படிச்சிருக்கலாமே ஒழிய ஜோசியத்தில் நான் தான் பிஹெச்டின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு தரப்பில் ஆராய்ச்சி பண்ணுவார், இன்னொருத்தர் பின்னாடி வருவார், மாரகம் இதெல்லாம் செய்தது, இதுதான் பண்ணோன்னு அவர் வீடியோ போட்டோம். நான் பாதகத்தை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணேன். பாதகாதிபதி பாதகத்தை செய்யுமா? எந்த மாதிரி செய்யும்? பாதகாதிபதி எந்த வீட்டில் நிற்கிறதோ அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை கெடுக்கும். இது போன்ற ஆரம்ப நிலை ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள் பலன் உரைப்பதற்கு தடுமாற்றம் இருந்தால் வாங்க சொல்லித்தரேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842208655. அதில் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் எனக்கு பலன் சொல்லும் விதத்தை கற்றுத்தாருங்கள்னு சொல்லுங்கள். டீட்டெயில் அனுப்புகிறேன். அழகாக வாரம் உட்காந்து ஒரு நல்ல ஒரு 1.5 மணி நேரம் தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு ராசியில் ஆரம்பித்து நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ராசி, லக்னம், பாவகம், நவாம்சம், தசாபுத்தி, இப்படியெல்லாம் காரகத்துவம், பாவாதிபதிகள் மாறி இருக்கிறது எல்லாம் கிளாஸ் எடுப்போம். இப்போ கடக லக்கணத்துக்குள்ளார போவோம். கடக லக்கணம் ஒரு சரலக்கணம், இன்னொன்று ஒரு ஜல லக்கணம். இந்த கடக லக்கணத்திற்கு 2 குடையவன், 11 குடையவன், 7 குடையவன். இப்போ 2ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட், 2ஆம் இடம்ங்கிறது கொடுக்கல் வாங்கல், பேச்சுக்கள், இது எல்லாமே 2ஆம் இடம்தான். ஆனால் அதுக்குண்டானவனே உங்களுக்கு மாரகாதிபதியாக இருக்கிறாரே. சரி, 7 குடையவன் கம்யூனிகேஷன்ஸ், தொடர்பு, அதுவும் மாரகாதிபதியாகவே சொல்லியிருக்காங்க. 11 குடையவன் லாபம், அந்த லாபஸ்தானாதிபதியவே உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லிடுறாங்க. அப்போ நிறைய கடக லக்கணக்காரர் 2037 சுக்கர திசை வரப்போகுது. கடக லக்கணம் ஒரு பையனை கேட்குறாரு, சார் எனக்கு சுக்கர திசை வேலை செய்யாதா? அவன் பையனுக்கு வயசே 23 24 இருக்கும். பாதகாதிபதி திசை பாதகத்தை தானே சார் செய்யும். இன்னும் கொஞ்சம் நாளில் வீடியோ போடுறேன், இப்போ பாரு சாமி. இப்போ மாரகத்தை நம்ம விட்டுருவோம். மாரகங்கிறது இப்போதைக்கு அந்த திசை, அந்த புத்தி, அந்த அந்தரம், அவர் வாங்கின நட்சத்திர சாரம், அவருடைய இருப்பிடம், லக்ன யோகரா, லக்னத்துக்கு அவயோகராங்கெல்லாம் பார்த்து முடிவுக்கு வருவோம். இப்போ முதல்ல பாதகாதிபதி உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி பாதகத்திலே இருக்கிறார். அந்த திசையும் நடக்குது. லாபாதிபதி லாபத்தை தானே கொடுக்கணும். நல்லா சொத்து சுகம் வாங்குவாங்க, இடந்தடம் வீடு வாகனங்கள், வீட்டுனால லாபங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அது பாதகாதிபதி பாதகத்திலே இருக்கும் பொழுது அதனால் உள்ள பெனிஃபிட் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து கமிட்மெண்ட்டு போயிட்டே இருக்கும். சார் பாதகாதிபதி 12ல் மறையலாமா? மறையலாம். 12ஆம் இடம் பாதகம். அதில் எந்த மாதிரி பாதகத்தை செய்யும் அப்படின்னா, விரயம் செய்கிறோம்ல, செலவு பண்ணுறோம்ல, லக்ஸூரியாக சுக்கரதசை வந்துச்சு, நிறையா சம்பாதிச்சோம், ஜாலியாக ஊரை சுற்றினோம், வெளிநாட்டு பிரயாணம்லாம் போனோம், டூர் போனோம், செலவாகிட்டே இருக்குது. அது கூட உங்களுக்கு மனசுக்கு ஒரு இன்ப சுற்றுலா போனதுக்கு உண்டான செலவுகளை குறிக்கும். அதே லக்னத்திலே பாதகாதிபதி இருந்தால் அதிகமான லாபத்துக்கு ஆசைப்பட்டு அதிகமான பெனிஃபிட் வரும் என்று எண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த லக்னம்ங்கும்பொழுது ஜாதகர் நீங்கள் அப்போது அதை செய்யக்கூடாததையெல்லாம் செஞ்சு அந்த பாதக பலனை அனுபவிக்கிறார். பொதுவாக எடுத்தோம் கழுத்தோம் பாதகாதிபதி பாதகத்தை செய்யணும் பொதுவாக சொல்லக்கூடாது. லக்னத்தில் இருந்தால் உங்கள் மூலமாக தான் பாதகம் நடக்கும். 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா காசெல்லாம் செலவாகிட்டு இருக்கும்.
அது வந்து உங்களுக்கு ஊரை சுற்றுற செலவு. இப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் பாதகாதிபதி 2இல். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஷேர் ட்ரேடிங் பண்ணுறாரு, பாதகாதிபதி திசை அது 2ஆம் இடத்துல இருக்குது, இன்ட்ராடே பண்ணுறாரு. டெய்லி காலையில் 9:15 மத்தியானம் 3:00க்குள்ளார வெளியில் வந்துடணும். பாதகாதிபதி திடீர்னு ஜூம் பண்ணி மேலே கொண்டு போய் மேலே போக போக இவருக்கு என்னடா வெறும் 1 லட்ச ரூபா போட்டோம், இப்போ 12 லட்ச ரூபா வந்துருச்சு, இது இன்னும் ஒரு 10 லட்ச ரூபாய் தூக்கி உள்ளார போடும், மேலே போய் 2:45 மணிக்கு டக்குன்னு கீழே இறங்குனுச்சுன்னு வைங்க, பாதகாதிபதி எப்படி வேலை செய்யுது. அதனால் 2ஆம் இடம் என்பது பேச்சு, வாக்குறுதி, இன்ட்ராடே, நகைகள், நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, வாங்க முடியாது. யாருக்காவது பாதகாதிபதி 2ல் இருந்து திசையோ புத்தியோ நடக்கும்பொழுது அந்த காலகட்டங்களில் வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியாது, பேச்சினால கெட்டு போயிடுவார். சாட்சி சொன்னாங்க மாட்டிக்கிட்டார், கொலட்ரால் கொடுத்தாருங்க, அவ்வளோதான். 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, பட் ஒரு வகையில் தம்பியோடு அது பாதகத்தை செய்யும், இளைய சகோதரம் கெடும் 3ஆம் இடம்ங்கிறது. இதே 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம், வீட்டுக்கெல்லாம் கரெக்டாக வீட்டு வரியை கட்டணும், வீட்டில் வந்து பட்டாலாம் உங்கள் பேரில் மாறி இருக்கான்னு பார்க்கணும், திசையில் எங்கேயோ ஒருத்தவங்க கரெக்டான வந்து அதனுடைய மூலப்பத்திரிகைலாம் ஆய்வு பண்ணி தான் இடத்த வாங்கணும். இல்லைனா என்னால் உங்கள் பேரில் கரையமாக இருக்கும், பட்டா வேறு பேரில் ஒருத்தர் இருக்கும், அவர் அதுக்கு உரிமை கொண்டாடினார்னா கேஸு கோர்ட்டுக்குன்னு போயிடும். இப்போ எதன் மூலமாக பாதகம் வந்திருக்கு? ஒரு வீடு, ஒரு வாகனம், அல்லது அம்மா வழி உறவு, அம்மாவுடைய சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் தானே. அப்போ 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா பூர்வீக சொத்தில் பாதகமான பிரச்சனைகள். பூர்வீக சொத்து எங்களுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் சார், திடீர்னு ஒரு ஆள் கொண்டாந்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு கொண்டாந்து நட்டு வைக்கிறாரு சார், போர்டை கொண்டாந்து வைக்கிறாரு. என்னான்னு போய் அதுக்கப்புறம் போய் லாயரை பிடிச்சி கேட்டோம்னா, அவங்க பூர்வீக சொத்து வந்துங்க உங்கள் அப்பா தாத்தா காலத்தில் வாங்கும்போது அந்த வித்தவர் வந்து அப்படிங்கிறது முறையானபடி அது கிரயம் பண்ணப்படலை, எல்லாமே மூலப்பத்திரம் அவங்க பேரில் தான் இருக்குது அப்படின்னு வந்து வர்றாங்க. பூர்வீக சொத்து போச்சா. அதே மகனை நம்பி ஒரு தொழில் எடுக்கிறேன், சினிமா படம் எடுக்கிறேன், அவனு போய் எடுத்து அதில் லாஸ் ஆகிறது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நான் வியூகம் வகுத்து சம்பாதிக்க போனீங்கன்னா அதில் நஷ்டமாகிறது. அப்போது 5ஆம் பாவகம் என்பது அந்த காரகத்துவத்தை கெடுக்கும். 6ஆம் இடம் இது பிரச்சனை கிடையாது, பாதகாதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சிட்டான், நமக்கு உண்டான கெட்டவன் கெட்டு போயிட்டான், அதனால் நமக்கு நல்ல யோகம். அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு வரும்போது பாதகாதிபதி கூட்டாளி மூலமாக வருவான், பாதகாதிபதி கூட்டாளி மூலமாக வருவான். அதே மாதிரி மனைவி ரூபத்திலையும் கணவன் ரூபத்திலையும் பாதக சம்பவங்கள் அந்த திசாபுத்தி நடக்கும்போது நடக்கும். அதே 8ஆம் இடத்துல இருக்கிறது பாதகாதிபதி கெட்டு விட்டதால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கோர்ட்டு கேஸுன்னு வந்துச்சு, கடைசியில் நாட் ட்ரூ, ஒன்றும் இல்லாமல் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ பாதகாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தால் இதுதான் உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு, அப்பாவுடைய தொடர்பு, அப்பாவுடைய தொழில். என்ன பண்ணுறாருங்க, அப்பா பண்ணிகிட்டு இருந்தார் பிஸ்னஸ், பையன் நான் பார்த்துக்கிறேங்க, அப்படியா. பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 9ஆம் இடம் அப்பாவுடைய இப்போ எப்படி போயிட்டுருக்கு தம்பி சார், அது என் கையில் எடுத்ததுலேருந்தே பிரச்சனை தாங்க, புரிஞ்சுக்கிட்டிங்களா. ஜோதிடம் என்பது அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்கடல், மூழ்கி முத்தெடுத்தவர்கள்லாம் கொஞ்சம்தான். பாதகாதிபதி என்று பயமுறுத்தாமல், பாதகாதிபதி எந்த பாவக தொடர்பில் இருக்குது, அந்த தொடர்பை எப்படியெல்லாம் நசுக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்பாவுடைய தொழிலை இவர் எடுத்து நடத்த வேண்டாமே, அதான பரிகாரம். அப்போ ஆராய்ச்சி படிப்பு படித்து நானும் 5 வருஷமாக ஆச்சு, நான் தீசிஸ் இன்னும் வாங்க முடியலையே, எனக்கெல்லாம் 3 வருஷம் பிஹெச்டி முடித்து வாங்கிட்டேனே. எனக்கு 9ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கோம். அதான் நான் வீடியோவில் சொன்னேன், 9 கூடியவன் 5இல் உச்சம், நினைச்சது மாதிரி கல்வியை கற்று முடிப்பார். 4 டிகிரி படித்தோம், நினைச்சது மாதிரி. அப்போ பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருந்து எனக்கு திசை நடந்திருந்தால் நான் மாதிரி படிக்காமல் போயிருந்திருக்கலாம். அதனால் பிரயாணம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வேலை, இதெல்லாம் உங்களுக்கு பாதகமாகவும் கவனிக்கணும். பாதகாதிபதி 10இல், அதான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது டோட்டலாக உங்களுக்கு அது நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது. வேலை இருந்தால் ஆட்களை காணும், ஆட்கள் இருந்தால் வேலையை காணும். பாதகாதிபதி திசை நடந்துகிட்ருக்கு, தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. அதே பாதகாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால், என்னதான் இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் 11ஆம் இடத்தில் எவரும் நன்மையை தான் செய்யணும்.
பட் பாதகாதிபதி இங்கே இருக்கான்னு நமக்கு வரக்கூடிய லாபங்கள் ஒரு சரியான டயத்துக்கு வர முடியாமல் போகலாம். அதே பாதகாதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்தால் நமக்கு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். புரியுதுங்களா? மாரகாதிபதியை இப்போ நான் இந்த வீடியோவில் பண்ணலை. அந்த 2 கூடையவன் சூரியன் எந்தெந்த இடத்துலலாம் இருந்தால் என்ன மாதிரி மாரகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு, அது ஒரு நீண்ட ஆய்வு. அது அவ்வளோ தூரம் கரெக்டாக வராது. நான் மேச லக்கணத்துக்கு மட்டும் பேசினதை, பட் அது மாரகாதிபதியையும் பாதகாதிபதியாக இணைத்து பேசப்பட்ட ஒன்று. பாதகாதிபதி என் அனுபவத்தில் கண்ட உண்மை. மாரகாதிபதி எங்கள் அப்பாவுடைய லக்கணம் கடகம். அவர் 83 வயதில் மாரகாதிபதி புத்தியில் அவர் இல்லை. அப்போ அது எல்லாருக்கும் பொருந்துமாங்கிறது ஆய்வு செய்யணும். எடுத்தங்கழுத்துன்னு சொன்னால் பயம் வந்துடும். அப்போ கடக லக்கணக்காரங்க பூரா சூரிய திசை மாரகம் தானா? 6 வருஷம் இல்லை. ஆய்வுக்கு உண்டான விஷயம். ஆய்வு செய்வோம் கண்டிப்பாக. விரைவில் உங்களுக்கு எல்லாருமே நான் ஒரு அழகாக ஜூம் மீட்டிங்கில் ஒரு நல்ல ஜோதிட பலன்கள் உரைப்பதற்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். வெறும் ஒரு செஷனுக்கு 1000 rupees மட்டும். அதனால் உங்களுக்கு அது பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ராசி நவாம்ச கட்டங்கள், அதே மாதிரி கிரகங்கள், பாவகங்கள்லாம் தெரிஞ்சிருந்ததுனா தான் அந்த கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.